கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. ஆண்டவருடைய பிரிதான கிருபையினாலே சென்ற மாதம் முழுவதும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நன்றாய் நடத்தி வந்தார். அவர் நம்மோடு கூட இருந்து நடத்தின அனுபவத்தை நாம் பலமாய் அறிந்திருக்கிறபடியினாலே நாம் அதிகமாய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, கர்த்தர் கொடுத்த பேர பிள்ளைகளுக்காக நாம் அதிகமாய் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் கொடுத்த நல்ல சுகபலத்திற்காக நாம் ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதிகமாய் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடாது பிடிக்கும். ஆண்டவரே, நித்தமும் எங்களை நடத்துகிறீரே, ஒரு புதிய மாதத்தை காணும்படியான பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் கொடுத்தீரே, மக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்மை ஒரு விசை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து நாம் பரிசுத்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு இன்னும் மேலான நன்மைகளை, இன்னும் மேலான கிருபைகளை நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை, பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை. நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். புதிய மாதத்தை காணும்படியான கிருபையை கொடுத்தீரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை வார்த்தை நம்முடைய ஜனங்களுக்குள்ளே அனுப்புவீராக. வசனத்தின்படி நடக்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே, ஆமீன். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த மாதத்திற்குரிய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வார்த்தையின் கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது: உத்தமர்களோ நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். உத்தமர்களோ நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். நாம் ஆராதிக்கின்ற ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 25:8 நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார் என்று நாம் பரிசுத்த வார்த்தையிலே தெளிவாய் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர், உத்தமமானவர் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். எனவே அவரை ஆராதிக்கின்றவர்கள், அவரை தொழுது கொள்ளுகின்றவர்கள், அவரை வணங்குகின்றவர்கள் உத்தம இருதயத்தோடு கூட இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. பாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன் உத்தமமாக இருக்க கடவாய் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வார்த்தையிலே, ஏதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீதிமொழியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, செம்மையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள், உத்தமர்கள் அதிலே தங்கியிருப்பார்கள் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. நீதிமொழியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், உத்தமர்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்லி நாம் கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, நீதிமொழியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, உத்தம மார்க்கத்தார் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, உத்தமர்கள் ஆண்டவரை நேசிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று நாம் கர்த்தருடைய வேதத்திலே
தெளிவாய் வாசிக்க முடியும். இன்னும் நீதிமொழியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது, உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, நான் கர்த்தருக்கு முன்பதாக ஒவ்வொரு நாளும் உத்தமமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆண்டவர் ஆவியானவரை கொண்டு பரிசுத்த வேதாகமத்திலே அநேக வசனங்களை நமக்காக திருஷ்டாந்தப்படுத்தி எழுதி வைத்திருக்கிறார் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். இந்த பூமியிலே ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள், கர்த்தரை நேசிக்கிறவர்கள் எவ்விதமான சூழ்நிலையிலே கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமாய் காணப்பட்டார்கள் என்பதை குறித்து நாம் சில வசனங்களை தியானிக்கப் போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். நோவா காலத்து ஜனங்களுக்குள்ளே என்று வேதம் சொல்லுகிறது. நோவா காலத்து ஜனங்கள் எப்படி இருந்தார்களே என்றால், கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது, அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாயிருந்தது. கர்த்தருடைய வசனத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பூமி சீர்கெட்டதாக இருந்தது. பூமியிலே காணப்பட்ட நோவா காலத்து ஜனங்கள் அக்கிரமத்திலே திளைத்து போய் இருந்தார்கள். ஆகையால் கர்த்தர் பூமியை கண்ணோக்கினார் என்று சொல்லி நாம் பரிசுத்த வார்த்தையிலே தெளிவாய் வாசிக்க முடியும். பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே, அசுத்தம் நிறைந்த இந்த உலகத்திலே, அநியாயம் நிறைந்த இந்த உலகத்திலே, நித்தமும் பொல்லாத செய்கைகள் நடக்கின்ற இந்த உலகத்திலே நாம் கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. நோவா காலத்து ஜனங்கள் பாவம் செய்தார்கள். நோவா காலத்து ஜனங்கள் அக்கிரமம் செய்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவருடைய பாவம் வானபரியந்தமும் எட்டினது. ஆகையால் ஆண்டவர் பூமியை கண்ணோக்கினார் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வேதத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாளிலும் நடக்கும் என்ற வசனத்தின்படியே இன்றைக்கும் நோவா காலத்து ஜனங்களைப் போல அக்கிரமத்திலும் பாவத்திலும் பொல்லாத செய்கைகளிலும் ஈடுபட்டு கொண்டு இருக்கிற அநேக ஜனங்களை நாம் பார்க்க முடியும். பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே ஆண்டவராகிய தேவன் என்னையும் உங்களையும் அவருக்கு முன்பதாக உத்தமமாய் வாழும்படியாய் அழைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நோவா கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமாய் காணப்பட்டான். அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் தேவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய ஜனங்களே, நீங்கள் இந்த பொல்லாத உலகத்திலே அல்லது அக்கிரமமும் பாவமும் அல்லது இருதயத்தின் நினைவுகளெல்லாம் பொல்லாதாய் காணப்படுகின்ற இந்த காலகட்டத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய், கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஒரு நித்திய வாழ்வை கொடுக்கும்படியாய் உத்தம இருதயத்தோடு கூட காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நோவா காலத்து ஜனங்கள் செல்லத்தினாலே அழிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தாரையும் பேழையை உண்டு பண்ண சொல்லி அவர்களை காத்து கொண்டார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை உத்தம இருதயத்தோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த மாதத்திலும் நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக உத்தமர்களாக, உத்தமிகளாக, உத்தம இருதயத்தோடு கூட வாழுகின்ற ஒரு ஜனமாய் காணப்படுகின்ற பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தமது 2ஆம் வருகையிலே உங்களை காப்பாற்றி நித்திய வாழ்வை, அழியாத வாழ்வை, நித்திய ஜீவனை அவர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி நோவா கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமாய் காணப்பட்டானோ அப்படியே நாமும் காணப்படுகின்ற பொழுது நோவாவையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றின ஆண்டவர் நம்மையும் காப்பாற்றி வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். இரண்டாவதாக நாம் இதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே நாம் 1ஆம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது,
அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொன்னார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை திரளான செல்வங்கள் இருந்தது, திரளான ஆசீர்வாதங்கள் இருந்தது. ஆனால் அவனுக்கு குழந்தை இல்லை என்பதை வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். அது மாத்திரமல்ல, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், உன்னை மிகவும் அதிகமாய் பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், நீ பரதேசியாய் தங்கியிருக்கிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை நீ தேவை நிறைந்த ஒரு மனிதனாய் ஒரு குடும்பமாய் காணப்படலாம், அல்லது உன்னுடைய வாழ்க்கையிலே நீ சில காரியங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு குடும்பமாய் காணப்படலாம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமாய் இருக்கின்ற பொழுது, கர்த்தருக்கு முன்பதாக உத்தம மனதோடு கூட நடக்கின்ற பொழுது அவர் உங்களை திரளாய் பெருக பண்ணுகிறார், அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் உங்களை மாத்திரமல்ல, உங்கள் சந்ததிகளையும் கர்த்தர் பலமாய் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நாம் பரிசுத்த வார்த்தையிலே தெளிவாய் வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே ஆண்டவர் ஆபிரகாமை பெருக பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் விசுவாசிகளின் தகப்பன் என்பதை நாம் கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை நீ எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். கர்த்தர் எனக்கு எப்பொழுது அற்புதம் செய்வார், கர்த்தர் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது காணப்படுகிற தடைகள் எல்லாம் எப்பொழுது நீக்கி போடுவார் என்று சொல்லி நீ காத்திருக்கிற ஒரு மனிதனாய், காத்திருக்கிற ஒரு குடும்பமாய் காணப்படலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு முன்பதாக உத்தமனாய் நடந்து கொண்டிரு என்று சொல்லுகிறார். நீ கர்த்தருக்கு முன்பதாக உத்தமனாய் நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது கர்த்தருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற தடைகளை, கர்த்தருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஆசீர்வாத குறைச்சலை, குறிப்பாக கற்பத்தின் கனியை கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்னை அதிசயங்களையும் அற்புதங்களையும் காணப்படும்படியான அனுபவங்களை அவர் நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். மூன்றாவதாக நாம் யோபுவின் புஸ்தகம் 1 அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்கின்ற பொழுது யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வேதத்திலே வாசிக்க முடியும். யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் செல்வச்சீமானாய் இருந்தான், அவனுக்கு சகல ஆசீர்வாதமும் இருந்தது. ஆனால் பிசாசானவன் அவனை சோதித்த பொழுதோ எல்லாவற்றையும் இழந்து போனான். எல்லாவற்றையும் இழந்து போன அந்த சூழ்நிலையிலே அவன் கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமாய் இருந்தான். எல்லாவற்றையும் இழந்து போனாலும் அவன் தேவனுக்கு விரோதமாய் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, அவன் நெருக்கப்படுகையிலே, அவன் வியாதியாய் கடந்த அந்த சமயத்திலே, அவனுடைய சரீரத்திலே பலத்த நோய் காணப்பட்ட அந்த வேளையிலும் அவன் கர்த்தரை நோக்கி உத்தமத்தோடு கூட காத்திருந்தான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொன்னான். அது மாத்திரமல்ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற விசுவாச வார்த்தையை அவன் அறிக்கை செய்கிறவனாக காணப்பட்டான் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை நெருக்கத்தின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே, சரீர பலவீனத்தின் மத்தியிலே, ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்து போன அந்த சூழ்நிலையிலும் கூட இந்த யோபு என்ற தேவனுடைய மனிதன் கர்த்தருக்கு முன்பதாக உத்தமத்தோடு கூட காத்திருந்தான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை 2 துணையாய் ஆசீர்வதித்தார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே, ஒருவேளை நீ நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே காணப்படலாம், அல்லது பொருளாதாரத்திலே நீ பொருளாதார பிரச்சனையிலே சிக்கி கடன் பிரச்சனையிலே மூழ்கி இருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம், அல்லது உன்னுடைய சரீரத்திலே வேதனை உன்னை அழித்து கொண்டு இருக்கலாம். நெடுநாள் வியாதி நிமித்தமாய் நீ சோர்ந்து போன ஒரு நபராய், கவலைப்படுகிற ஒரு நபராய் காணப்படலாம்.
ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு முன்பதாக உத்தமத்தோடு கூட காணப்படுகின்ற பொழுது கர்த்தர் உன்னுடைய இல்லாமை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அவர் உனக்குள்ளே நிறைவை உண்டு பண்ண போதுமானவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இரட்டிப்பான நன்மையை அவர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை நான் இருக்கின்ற சூழ்நிலையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உத்தம இருதயத்தோடு கூட நோக்கி பார்க்கின்ற பொழுது இரண்டத்தனையான ஆசீர்வாதம், முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை மிகவும் சிறந்த ஒரு நிலையை கொண்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். யோபு தன் வாழ்நாளிலே ஒருவேளை சோதிக்கப்பட்ட பொழுதும் கூட அவன் கர்த்தருக்கு முன்பதாக உத்தமனாயிருந்தான், கர்த்தருக்கு முன்பதாக நீதிமானாயிருந்தான், கர்த்தருக்கு முன்பதாக பயப்படுகிற ஒரு நபராய் காணப்பட்டான். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எனக்குள்ளே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட காத்திருந்தான் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அவனுடைய விசுவாச அறிக்கையின்படியே ஆண்டவர் இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களினாலே யோபுவை நிரப்பினார். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, நீங்களும் கர்த்தருக்கு முன்பதாக பாடுகளின் மத்தியிலும், துயரங்களின் மத்தியிலும், வேதனைகளின் மத்தியிலும், தேவைகளின் மத்தியிலும், பொருளாதார குறைச்சலின் மத்தியிலும் கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் உத்தம இருதயத்தோடு கூட காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களுடைய வெறுமையை நீக்கி போட்டு உங்களுக்குள்ளே இரட்டிப்பான நன்மையை, இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். கடைசியாக நாம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவேளை நாத்தான் வேலை பார்த்து இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொன்னார். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொன்னார். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது பரிசுத்த யோவான் 1 அதிகாரம் 47 வார்த்தையிலே ஆண்டவர் நாத்தான் வேலை பார்த்து சொன்னபோது, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொன்னார். வேதத்தை நாம் தேடி வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அநேகரை குறித்து சாட்சி சொல்லி இருக்கிறார். தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு சுத்தமானவைகளை எல்லாம் செய்வான். மோசே குறித்து அவன் என் சிநேகிதன், அவனோடு கூட நான் நண்பனைப் போல முகமுகமாய் பேசினேன் என்று சொல்லுகிறார். ஒரு தானியேலை குறித்து எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொல்லுகிறார். பென்யமீனை குறித்து, பென்யமீன் எனக்கு மிகவும் பிரியமானவன், நான் என்னாலும் அவனை காப்பாற்றி அவனோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, அந்த வரிசையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாத்தான் வேலை பார்த்து கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான் வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போதே உன்னை கண்டேன் என்றார். உடனே நாத்தான் வேல் சொன்னான், ஆண்டவரே என்று சொல்லி அவன், நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று ஒரு வெளிப்பாட்டை குறித்து அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். எனவே தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னபோது, அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று சொல்லி நீ என்னை விசுவாசிக்கிறாயா, இதிலும் பெரிதானவைகளை காண்பா என்ற வார்த்தையை நாம் பரிசுத்த வார்த்தையிலே தெளிவாய் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, பரிசுத்த ஆண்டவர், பரிசுத்த ஆவியானவர் உன்னை பேர் சொல்லி அழைக்கிறார், உன்னை பேர் சொல்லி அழைக்கிறார். அந்த அழைப்பிலே நீ கர்த்தருக்கு முன்பதாக உத்தம இருதயத்தோடு கூட காத்திருக்கின்ற பொழுது, கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தத்தோடு கூட காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய வாழ்க்கையிலே பெரிதானவைகளை செய்கிறார். இந்த மாதத்திலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு நல்ல ஔஷதமான ஒரு வார்த்தை என்னவென்றால், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு திருச்சபையே, இந்த நாளிலும் நாம் இந்த மாதத்திலும் கர்த்தருக்கு முன்பதாக உத்தம இருதயத்தோடு கூட காணப்படுவோம். பாவத்தை வெறுத்து பரிசுத்தரோடு கூட அமர்ந்திருக்கின்ற, பரிசுத்தரோடு கூட சஞ்சரிக்கின்ற ஒரு அனுபவத்திலே நாம் நிறைவாய் காணப்படுவோம். நெருக்கப்படுகிற காலத்திலும் கர்த்தரே எனக்கு துணை என்று சொல்லி கர்த்தரோடு கூட இருக்க பழகி கொள்ளுவோம்.
உத்தம இருதயத்தோடு கூட அவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் உங்களுக்குள்ளே பலத்த கிரியைகளை செய்ய போதுமானவராக இருக்கிறார். இந்த மாதத்திலும் கர்த்தர் உங்களை அதிசயங்களையும் அற்புதங்களினாலும் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். இதிலும் பெரிதான விலை காண்பாய் என்ற வார்த்தையின்படி இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் கர்த்தர் உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன், பெரிதான காரியங்களை செய்வேன் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், நான் நித்தமும் உத்தம இருதயத்தோடு கூட கர்த்தரை நோக்கி காத்திருக்க வேண்டும், அவரோடு கூட நான் அமர்ந்து இருக்க வேண்டும், அவரோடு கூட நான் பேச வேண்டும், பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு நோவாவை போல ஒருவேளை பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே பரிசுத்தரோடு கூட இருக்க பழகிக்கொள்ள வேண்டும், பரிசுத்தரோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது நோவா வாக்ஸ் வித் காட் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய புஸ்தகத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். எனவே விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் கர்த்தருக்கு முன்பதாக உத்தம ஜனமாய், உத்தம மனுஷனாய், உத்தம மனுஷியாய், உத்தம குடும்பமாய் காணப்படுவோம். கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்குள்ளே புதிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ நாங்களும் உடைய ஜனங்களும் உம்மிலே பலன் கொள்கிற அனுபவத்தால் நிரப்பப்பட ஒவ்வொரு நாளும் உமக்கு முன்பதாக பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, நீதிமானாய் வாழும்படியாய் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள, எல்லாவற்றுக்கும் மேலாக உத்தம இருதயத்தோடு கூட காணப்பட, உம்மோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம், உம்மோடு கூட இருக்கிற அனுபவம், இது கர்த்தருடைய விசுவாசிகளுக்குள்ளே நிறைவாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. அது நிமித்தமான ஆசீர்வாதங்கள் வாஞ்சிக்கிற, விரும்புகிற, உத்தமத்தை காத்து கொள்ளுகிற யாவர் மீதும் பலமாய் இறங்கட்டும். குடும்பங்களை ஆசீர்வதியும், தடைகளை நீக்கி போடும். கர்த்தருடைய சமூகம் இந்த மாதத்திலும் இவர்களுக்கு முன் சென்று பலமாய் நடத்தட்டும். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற வார்த்தை இவர்களுக்குள்ளே பலமாய் வந்து நிறைவேறட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், இன்னும் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்.